உனக்கு போதும். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று இயேசு சொன்னார். கர்த்தருடைய பலத்தினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. அந்த கிருபை எண்ணி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பலவீனத்தின் நடுவே இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. என் இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. இந்த மீட்பரின் கிருபையிலே நல்மீட்பரின் கருணையிலே என் பலவீனத்தின் நடுவே இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. என் இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. இந்த மறதியின் பூமியிலே மனம் மாயையில் மயங்கையிலே என் பகைவன் சூழ்ச்சியிலே என்னை பழிகொள்ள நினைக்கையிலே என் நேசரின் கரம் பிடித்தே என்னை தூக்கியதால் பிழைத்தே. என் பலவீனத்தின் நடுவே இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. என் இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. இன்னும் எனக்கோ ஆசையுண்டு என் தேவனை தரிசிப்பதே. இன்னும் எனக்கோ ஆசையுண்டு என் தேவனை தரிசிப்பது. அது என்றோ என நினைத்து அனுதினம் காத்திருந்து அந்த நாளில் முகமுகமா என் தேவனை ஸ்தோத்தரித்தே. அந்த நாளில் முகமுகமா என் தேவனை ஸ்தோத்தரிப்பே. பலவீனத்தின் நடுவே இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. என் இயேசுவின் புது பலன் என்னை தாங்குமே. இந்த மீட்பரின் கிருபையிலே நல்மீட்பரின் கருணையிலே என்
பலவீனத்தின் நடுவே இயேசுவின் புதுபலன் என்னை தாங்குமே. என் இயேசுவின் புதுபலன் என்னை தாங்குமே.